Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னா பீர்க்கங்காய் கடையல். இந்த பீர்க்கங்காய் கடையல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நான் செய்கிற எல்லா ரெசிபீஸும் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ், ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இதுவரை நான் செஞ்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடவும் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம இப்போது இந்த பீர்க்கங்காய் கடையலை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 பீர்க்கங்காய் நான் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் இந்த மாதிரி பீலர் வச்சு க்ளீனாக பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு ஃபுல்லாக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகா இதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பீர்க்கங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நான் 1 கப்பு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடையில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கல்சட்டி எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும், அது வெறும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கல்சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம தொடர்ந்து செய்யலாம். அந்த அளவுக்கு ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு வெடிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5 இல்லைன்னா 3 சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் குவிக்காக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆனியன் எல்லாம் நல்லா நிறம் மாறி இருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி நான் சேர்த்து இந்த ஆனியன் கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த புளியெல்லாம் நல்லா குழஞ்சிடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா குழையணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்த மாதிரி இந்த தக்காளியும் வதங்கணும். அதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம்.
அப்போ சீக்கிரமாக அந்த தக்காளியும் குழஞ்சி வந்துடும். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூளை பார்த்து காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 டீஸ்பூன் அளவு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல்லும் தனியா தூளோட ரா ஸ்மெல்லும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கணும். இதை போட்டுட்டு வதக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா பீர்க்கங்காயிலேருந்தே தண்ணி விடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காயெல்லாம் நல்லா வெந்து அதுலேருந்தே இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த காயிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. அதுவே இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு மத்தை வச்சு இதை அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த காயெல்லாம் மசியணும், அந்த அளவுக்கு நல்லா இதை கடைஞ்சிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்க்கு வச்சு இதை கடையிறேன். நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஒரு வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸை நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்னோட ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.